ஹலோ, வெல்கம் டு யூஎஸ். நம்ம இப்போ ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்விஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் பிளானு. கிட்டத்தட்ட பாருங்களேன், ப்ராடக்ட்டை போங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயிலுக்கு போங்க, ரிஜிஸ்டர் பண்ணிங்க, சைனப் பண்ணிங்க. சைனப் பண்ணிவிட்டு டெபாசிட்னு இருக்கும். அதில் போய் மினிமம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணி 200லேருந்து 300 வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். 300க்கு மேலே வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு 370 ரூபா டெபாசிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு வெளில வந்துங்க. வெளில வந்தோடனே ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் ஸ்டேபிள் இந்த 370 ரூபா பிளானை பை பண்ணிங்க. நீங்கள் முதல்ல இந்த பிளானை பை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வெல்ஃபேரில் போய் உங்களுக்கு மணி வருதா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா இதை பை பண்ணிங்கன்னா அடுத்த நாளே 300 ரூபா எடுக்கலாம். வித்ட்ரா ப்ரூஃப் கூட நம்மகிட்ட இருக்குது. அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி நல்லா வச்சுக்கணும். பேங்க் கார்டில் எல்லா இதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அது நல்லா ஞாபகப்படுத்தி அதை மறக்காமல் எழுதி வச்சுங்க ஒரு இதில். இப்போ நம்ம பிளானை பார்ப்போம். ப்ராடக்ட்டு வந்துடுங்க. ஸ்டேபிளில் நீங்கள் 370 ரூபா பிளானை மட்டும் பை பண்ணிங்க. அது உங்களுக்கு 35 நாள் கழித்து இந்த அமௌண்ட்டில் எடுக்கலாம். 1180 ரூபா. அதில் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு 450 ரூபா டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ஒரு 4000 சம்திங் அது வரும். அப்புறம் அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மணி வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 150 ரூபா பை பண்ணி அடுத்த நாளே நீங்கள் 300 ரூபா எடுக்கலாம். அப்புறம் விஏபி பெனிஃபிட்னால் நீங்கள் போக வேண்டாம். ஒரு இருந்தால் அந்த 5 ரூபா பிளான் பை பண்ணிங்க. 30 நாள் கழிச்சு 175 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ரிவார்டு ஆப்ஷன் போனோம்னா 590 ரூபா பே பண்ணிங்கன்னா டோட்டலாக 321 ரூபா கிடைக்கும். வித்தின் 21 days 1590 ரூபா பே பண்ணிங்கன்னா 20 days உங்களுக்கு 16,540 ரூபா கிடைக்கும். இது மாதிரி இவ்வளோ இதுக்குலாம் நீங்கள் போகணும். ரிஸ்க் எடுத்து ஸ்டேபிளில் போய் 370 ரூபா மட்டும் பே பண்ணிக்கங்க. ஓகே, எனக்கு சீக்கிரமாக காசு வரும்னா உங்களுக்கு வெல்ஃபேரில் போய் அந்த 150 ரூபா பிளானை பை பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 300 ரூபா வந்துடும், கையில் வந்துடும். அதுலேருந்து அந்த 370 ரூபா பிளானை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஸ்டேபிளாக வெல்ஃபேரில் இதை வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளானை பை பண்ணிங்க. 170 ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா எடுக்கலாம். 3 நாளில் பாருங்கள். டெய்லி ஏர்னிங் 1585 2 நாளில் வந்துடும். இதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் இதுதான் கடைசி, இதுக்கு மேலே போகாதீங்க. அதிகமாக இது டைம் நமக்கு வந்து இது ஜூன் 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ப்ராடக்டெல்லாம் விட்ருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3-4 மாதம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக விட்ருக்காங்க. இந்த 3170 அதெல்லாம் இப்போ புதுசாக விட்ருக்காங்க. இதெல்லாம் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் ரிட்டர்ன் வரும். ஆனால் இதெல்லாம் பை பண்ணணும்னா சூட்டபிளில் போய் இந்த 370 ரூபா பிளானை பை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெல்ஃபேரில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வீக்குள்ளே கிடைக்கும். அது 35 நாள் ஆகும். ஓகே, இதை பை பண்ணி பாருங்கள். டாஸ்க் போனஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் போனஸாக ஒரு வீக்கும் ஒரு 300 400 கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஸ்டேபிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. வெல்ஃபேரில் கொடுத்தீங்கன்னாலும் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துடுறீங்கள, அதனால் போனஸ் கொடுப்பாங்க. இதான் நான் ரெஃபர் பண்ணுறேன் அதிகமாக. சில பேர் நிறையா சொல்லுவாங்க உதவுன்னு, அதெல்லாம் கேட்காதீங்க. இதை பண்ணி பாருங்கள்.